அப்படியே வேதத்தை கையில் எடுத்து ஒரு வசனத்தை வாசித்து உட்காருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 6:4 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. ஒரு 3 பேர்ட்ட இந்த வசனத்தை சொல்லணும். சொல்லுங்க, 3 பேர்ட்ட, வலதுபுறம் இடதுபுறம் பின்புறம் இருக்கிறவங்கிட்ட சொல்லணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளி. அடுத்த இன்னொரு வச்ச, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அடுத்த இன்னொரு வச்ச, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய். உட்காருவோம். அல்லேலூயா. வாசிங்க 6:4. மத்தேயு 6:4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இயேசுவின் மலை பிரசங்கத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் பொன் வார்த்தையினால பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அவருடைய மலை பிரசங்கத்தை விரும்பாத நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஊழியர்களை தாண்டி, கிறிஸ்தவர்களை தாண்டி, விசுவாசிகளை தாண்டி, உலக மக்கள் கூட, அரசியல் தலைவர்கள் கூட, தேசத்தினுடைய சில லீடர்ஸ் கூட இந்த மலை பிரசங்கத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு மனிதனை இந்த பூமியில் தேவனுக்கு முன்பதாகவும் மனிதனுக்கு முன்பதாகவும் அவன் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான ஒரு அற்புதமான வார்த்தைகள் அடங்கிய பிரசங்கம் தான் இயேசுவின் மலை பிரசங்கம். அதில் தான் ஒரு வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலையில், இந்த அதிகாலையில், இந்த சபைக்கு, இந்த ஜனத்துக்கு, எனக்கு, இந்த தரிசனத்துக்கு ஆண்டவர் ஹைலைட் பண்ணி காமிக்கிறார், கோடிட்டு காண்பிக்கிற ஒரு வார்த்தை. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்புற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு கைதட்டி ஒரு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, உன்னுடைய அந்தரங்கத்தில் நீங்க வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க படுகிற வியாகுலத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. உங்க கூட தான் படுத்திருப்பார் உங்க வீட்டுக்காரு, கண்டுக்கிட மாட்டாரு. உங்க பெற்றவர்கள் உங்க பக்கத்துல தான் இருப்பாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. உங்க பெத்த பிள்ளைங்க அடுத்த ரூம்ல தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை அசட்டை பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணிடுவாங்க. உங்களுடைய அந்தரங்கத்தில், உங்க இன்னர் லைஃப்ல, இன்னர் சேம்பர்ல ஆண்டவரோடு உறவாடி நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் பட்ட வேதனை, நீங்கள் நொந்து அந்த 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 நொந்து போன அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பிதா பார்க்கிறாரு. பிதா பார்க்கிறாரு. உள்ள இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. பார்த்து அவர் பலன் எங்க இருக்குதா? வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறாரு. சொல்லுங்க, ஜெபம் உள்ளே, பதில் வெளியே. இன்னொரு முறை, ஜெபம் உள்ளே, பதில் வெளியே. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? உள்ள ஜெபம் பண்ணிட்டு பதில உள்ளேயே தேடிக்கிட்டு இருக்கோம். வெளியே போய் பாரு, பதில வெளியே கர்த்தர் வச்சிருப்பாரு, பலனை கர்த்தர் வெளியே வச்சிருப்பாரு. நம்ம ஜெபிச்சுட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம், எங்க பதில காணும், எங்க பதில காணும், ரூமுக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருக்கோம் பதில. ஜெபந்தாயா ரூமுக்குள்ள, பதில் ரூமுக்கு வெளியில பிதா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிதா நமக்கு கொடுக்கிற பலன் அதுல பலன் இருக்குது. பலன் எப்படி இருக்கும்னா, கவனிங்க, வெளியரங்கமா இருக்கும். வெளியரங்கமா எங்கேயோ மறைஞ்சு, ஓரத்துல ஒளிஞ்சு, இல்ல சந்து பொந்துக்குள்ள வச்சு, யாருக்கும் தெரியாம ஓரத்துல இந்த வாங்கிட்டு அறமில்லாம யார்ட்டையும் சொல்லாம போ அப்படின்னு ஆண்டவர் பலன் கொடுக்க மாட்டாரு. ஊர் அறிய கொடுப்பாரு. ஊர் அறிய கொடுப்பாரு. ஊருக்கு முன் முத்தமிட்டு சேர்த்து கொண்டான் பாடணும்ல, ஊருக்கு முன்னால கொடுப்பாரு. ஜாதி ஜனத்துக்கு முன்பாக கொடுப்பாரு. உன் சமுதாயத்துக்கு முன்பாக கொடுப்பாரு. உன் கோத்திரத்துக்கு முன்பாக கொடுப்பாரு. நீ வாழ்கிற இடத்துல அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் கொடுப்பாரு. பிதா கொடுக்கிற பலன் எப்படி இருக்குமா?
எல்லார் கண்களும் பார்க்கும் வண்ணமாக ஆண்டவர் நம் கரத்துல பலனை கொடுப்பாரு. எல்லா கண்ணும் பார்க்கும். கர்த்தர் உனக்கு பலனை கொடுக்கிறத அத்தனை கண்களும் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கும் வண்ணமாய் தேவன் அந்த பலனை கொடுப்பார். ஏன்னா இவன் இத்தனை வருஷம் தேவனோடு நடந்தான்ல, இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவன் பார்க்கணும். தேவனோடு நடந்த உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவர்கள் பார்ப்பதற்காக அவர்கள் கண் காண கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற தேவன். கர்த்தர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். இன்னும் சொன்னா, உனக்கு நடந்ததை பார்த்த அவர்கள் பிதாவினால் நடக்க போகிறதையும் அவர்கள் பார்ப்பதற்காக தேவன் வெளியரங்கமான பலன் கொடுக்கிறார். எல்லாருமே எதை பார்த்தாங்கன்னா, கடந்த காலத்தில் உனக்கு நடந்ததை பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? நடந்ததை பார்த்தாங்க. நடந்த அவமானத்தை பார்த்தாங்க, நடந்த இழப்பை பார்த்தாங்க, நடந்த வேதனைக்குரிய நிலைமைகளை பார்த்தாங்க, நடந்த சொல்லவே முடியாத சில அனுபவங்களை பார்த்தாங்கள. நடந்ததை பார்த்தவங்க நடக்க போகிற ஒன்று இருக்கு, அதையும் பார்ப்பாங்க, அதையும் பார்ப்பாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, இதுவரைக்கும் பார்த்தது நடந்தது தான், இனி பார்க்க போறது நடக்க போகிறது. அவரால் நடக்க போகிறது. அவரோடு சொல்லுங்க, அவரோடு நடந்த எனக்கு அவரால் நடக்க போகிறதை உலகம் பார்க்கும் வண்ணம் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க அவமானப்பட்டதெல்லாம் பார்த்தாங்களே, உங்க தலையில கிரீடம் வைக்கிறத அவங்க பார்ப்பாங்க. கர்த்தர் பலன் கொடுக்கிறத பார்ப்பாங்க. சில சம்பவம் நடக்கும் பொழுது அப்படியே கண்ணீர் விட்டுட்டு மற்றவர்கள் பார்ப்பதற்கு கவனிங்க. மற்றவங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு தான் நீங்க நினைச்சீங்க, அவங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு நினச்சிங்க. யார்கிட்ட அழுதாலும் இவங்கிட்ட அவகிட்ட அழக்கூடாதுன்னு தான் நினச்சிங்க. ஆனால் அவங்கள கிராஸ் பண்ணும் பொழுது, அவங்கள மீட் பண்ணும் பொழுது, அவங்கள சந்திக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே அந்த மனசு உடைஞ்சதுனால கண்ணில் கண்ணீர் பீறிட்டு வெளியே வந்துச்சு பாருங்க. இப்போ அந்த கண்ணீரை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பரியாசம் பண்ணாங்க. அவங்க பரியாசம் பண்ணுவாங்கிறதுக்காக தான் அவங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க முன்னாடி அழுதுட்டீங்க. இப்போ உங்கள் அழுகையெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அதை பார்த்தவர்கள், உன் கண்ணில் வேதனையின் கண்ணீரை பார்த்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற மகிமையை பார்க்கும்படி ஆண்டவருடைய பதில் வெளியரங்கமாக இருக்கும். வெளியரங்கமாக இருக்கும். வெளியரங்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் செய்த காரியம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக அப்படியே கர்த்தர் சரியாக செய்வார். எல்லாத்தையும் சரியாக செய்வார். அவனை குழியில் போட்டது ரகசியமாக போட்டாங்களா, அவங்க எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் போட்டாங்களா? எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் இல்லை, அவனுடைய 12 பேருக்கும் 11 பேருக்கும் தெரியும். அப்போ குழியில் போட்டது எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக இல்லையா? அவனை காசுக்கு விற்றது எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக இல்லையா? அதே மாதிரி அந்த போத்திபார் மனைவி அவனை குற்றம் சாட்டுனாங்க பாருங்க. ரகசியமாக குற்றம் சாட்டலை, அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்கிறா, பாருங்க பாருங்க, அவன் பெரிய உத்தமி கூப்பிட்றா எல்லாரையும், பாருங்க பாருங்க அவன் செஞ்சதை பாருங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுவான். இந்த பாருங்க எபிரேய மனுஷன் நம்மகிட்ட இப்படி நடந்து கொண்டான்னு சொல்லி அவ பெரிய உத்தமி பார்த்தீங்களா? அதான் அவனை குறித்து என்ன சொல்கிறா, அவள் பாருங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவமானப்படுத்துவான். இப்போ எகிப்துல யோசேப்பு அவமானப்பட்டது ரகசியமாகவா எல்லாரும் பார்க்கும் வண்ணமாகவா? எல்லாமே குழியில் போட்டதை எல்லாரும் பார்த்தாங்க, விற்கப்பட்டதை எல்லாரும் பார்த்தாங்க, அவன் அவமானப்படுத்தப்பட்டதை எல்லாரும் பார்த்தாங்க. கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுக்கும்போது என்ன செஞ்சார் தெரியுமா? நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும். 41 வாசித்தா, 41 வாசித்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் கவனிங்க அந்த வசனங்களை. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. இப்ப இவர் சொல்லும் பொழுது எகிப்து தேசம் முழுவதும் இப்ப யாரு முன்னால இருக்கு? பார்வோன் யோசேப்பு முன்பதாக. இப்போ யோசேப்பும் பார்வோனும் யார் முன்பதாக இருக்கிறாங்க? எகிப்து
தேசம் முழுவதும் முன்பதாக. இந்த பக்கம் எகிப்து தேசம் முழுவதும் அமைச்சரவருக்கு அங்க இருக்கிற மந்திரிகள் இருக்கிறாங்க, முக்கியமான நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பிரதானிகள் இருக்கிறாங்க, அரண்மனையில் சம்பந்தப்பட்டவங்க, ஜனங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பதாக இப்போ யோசேப்பு நிற்கிறான், பார்வோன் நிற்கிறாரு. இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? மொத்த எகிப்துக்கு முன்பதாக பட்ட பகலில், கவனிங்க, ஓரத்தில் அல்ல, நடு ராத்திரியில் அல்ல, இதை புரிஞ்சுக்கிடணும். ஓரத்தில் அல்ல, நடு சாமத்தில், யாருக்கும் தெரியாம அல்ல. கர்த்தர் அப்படி செய்யல. பட்ட பகலில், பட்ட பகலில், நடு பகலில், அத்தனை பேர் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் யோசேப்புக்கு செய்த காரியத்தை பாருங்க. பார், எகிப்து தேசத்துக்கு, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். அடுத்த வசனம் முடியல. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது, கிட்டத்தட்ட பார்வோன் வந்து விஆர்எஸ் கொடுத்த மாதிரிதான், பார்வோன் விஆர்எஸ் கொடுத்த மாதிரிதான், சரியா? அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பேரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிரவாவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய 30 வயதா இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. அவமானப்பட்டது எங்க? எல்லாருக்கும் குழியில் போடப்பட்டது, சிறையில் போடப்பட்டது, குற்றவாளி என்கிற பட்டம் முத்திரிக்கப்பட்டது, விற்கப்பட்டது, எல்லாருக்கும் முன்பதாக. இப்போ கர்த்தர் மோதிரத்தை எங்க போடுறாரு? எல்லாருக்கும் முன்பதாக. இப்போ கர்த்தர் சால்வையை எங்க போடுறாரு? சரப்பணியை எங்க போடுறாரு? குதிரையில எங்க ஏற்றுகிறாரு? குடும்பத்தை எங்க அமைச்சு கொடுக்காரு? பிள்ளைகளை எங்க கொடுக்காரு? எந்த இடத்துல உயர்த்தி வைக்கிறாரு? நீ எந்த இடத்துல வெளியரங்கமான சத்துரு உனக்கு அவமானத்தை கொடுத்து உன்னை உள்ள தள்ளினானோ அதே தேசத்துல அத்தனை கண்களும் நான் நினைக்கிறேன் அவனை சிறையில் போடும் பொழுது பார்த்த எவனும் செத்திருக்க மாட்டான், சாக கர்த்தர் விட்டிருக்க மாட்டாரு. அவனை அவமானப்படுத்தும் பொழுது அங்க பார்த்த எவனையுமே கர்த்தர் சாக விட்டிருக்க மாட்டாரு. இருடா, ஒருவேளை வியாதிக்குரிய மரணமா இருந்தா, மரணத்துக்குரிய வியாதியா இருந்தாலும் கூட, டாக்டர் கைவிடப்பட்டவன் கூட யோசேப்பினுடைய உயர்வை அவன் பார்ப்பதற்காகவே கர்த்தர் சிலரை உயிரோட வச்சிருந்தாரு. இப்ப அத்தனை பேரையும் கண்ணை திறக்க வச்சு அவங்க முன்பதாக கர்த்தர் யோசேப்பு என்ன செய்யறாரு? வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறாரு. வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற தேவன் இந்த கால நேரத்தில் சபைக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். தேவ பிள்ளையே, நீ அவமானப்படுத்தப்பட்ட வீட்டில் உனக்கு வெளியரங்கமான பலன் உண்டு. நீ அவமானப்படுத்தப்பட்ட தெருவில் உனக்கு வெளியரங்கமான பலன் உண்டு. நீ அவமானப்படுத்தப்பட்ட பட்டணத்தில் உனக்கு வெளியரங்கமான பலன் உண்டு. நீ அவமானப்படுத்தப்பட்ட தேசத்தில் உனக்கு வெளியரங்கமான பலன் உண்டு. நம்புற பிள்ளைங்க கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. வெளியரங்கமாய் கொடுத்தார். ஆண்டவர் எதை செஞ்சால் என்னதான் செய்வார்? பலன் கொடுப்பது எங்கதான் இருக்கும்?
வெளியரங்கமா இந்த மாதத்தில் கர்த்தர் சபைக்கு, எனக்கு, உங்களுக்கு தரிசனத்துக்கு வாக்கு பண்ணுகிறாரு. கடந்து வந்த பாதைகளில், உங்களுடைய அனுபவ நாட்களில் எத்தனை காரியங்கள், ஒரு பக்கம் வேதனை அத்தனை பேருக்கு முன்பதாக, இன்னொரு பக்கம் ஜெபம் யாருக்கும் தெரியாத அந்தரங்கத்தில், இந்த ரெண்டையும் பார்க்கிற பிதா உனக்கு பலனளிக்கிற நாட்கள் வந்திருப்பதற்காக, இந்த ரெண்டையும் பார்க்கிற தேவன் உனக்கு பலன் கொடுக்கிற நாட்கள் வந்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த பலன் வெளியரங்கமா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, ஒளிந்து கொள்ளாதீங்க. என்ன செய்யாதீங்க? ஒளிந்து கொள்ளாதீங்க. ஒளிந்து கொள்ளாதீங்க. நடந்த காரியங்களின் நிமித்தம், நடந்த சம்பவங்கள் நிமித்தம், உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளின் நிமித்தம், எதிர்பாராத சம்பவங்கள், நடக்க விரும்பாத சம்பவங்கள், இவைகள் உங்க வாழ்க்கையில் ஒருவேளை நடந்திருக்கலாம். இவைகளை எண்ணி நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவைகளின் நிமித்தம் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஒளிந்து கொண்டிருக்கலாம், மறைந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் தெள்ள தெளிவா சொல்றா, உனக்கு வெளியரங்கமான பலன் நான் கொடுக்கிற நாட்கள் வரும் பொழுது, அந்த பழைய காரியங்களின் நிமித்தம், நஷ்டத்தின் நிமித்தம், அவமானத்தின் நிமித்தம் இப்பயும் நீ ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் உனக்கு வெளியரங்கமான பலன் கொடுக்கிற நாட்கள். சவுல் ஒருத்தர் தான் தெரியுமா? சவுல்னு பழைய ஏற்பாட்டில் அவன் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா, அல்ல முதல் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா அவன் தான். நியாயாதிபதிகள் காலம் முடிந்து ராஜாக்கள் காலம் ஆரம்பித்தவுடன் சரித்திரத்தில் முதலிடத்தில் வந்தவன் சவுல். கர்த்தர் இந்த சவுலை எப்ப ராஜாவாக்கினாருன்னா, அவன் எதை தேடி போனான் தெரியுமா? கழுதையை தேடி போனவன். அவன் தேடி போனது கழுதை. ஆனா கடைசியில் அந்த கழுதையின் மேல் வரக்கூடிய ராஜாவின் ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினாரு. ஏன்னா அந்த நாட்களில் யூதர்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ண போறவங்க எதுல தான் முதல்ல போவாங்க? கழுதையில தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் அவங்க அபிஷேகம் பண்ணப்படுவாங்க இல்லையா? அவன் போனது கழுதையை தேடி. திரும்பி வரும் பொழுது அந்த கழுதையில ஏறி வரக்கூடிய ஒரு அபிஷேகத்தோடு திரும்பி வந்தான். கர்த்தர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் வசனம் சொல்லுது, அவனை முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணது யார் யாருக்கு தெரியும்? யார் யாருக்கு தெரியும்? 3 பேருக்கு தான் தெரியும். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கவனிங்க. கர்த்தர் முதல் முறை சவுலை ராஜாவாக்கினது 3 பேருக்கு தான் தெரியும். 1 சாமுவேலுக்கு, 2 சவுலுக்கு, 3 அவங்க கீழே இருந்தாங்க. 3 பேருக்கு முதல்ல தான் அவரை சொல்லியிருக்கணும், அபிஷேகம் பண்ணின கர்த்தராகும். அபிஷேகம் பண்ணின தேவன், அபிஷேகம் பண்ண பயன்படுத்தப்பட்ட சாமுவேல், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். இந்த 3 பேருக்கு தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இது முந்தின அதிகாரத்தில். இதற்கு அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் பார்த்தார். எல்லாம் என்ன கவனிக்கணும், வசனம் டைம் முடிய போகுது, பிரசங்கம் முடிய போகுது, சரியா? இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் நான் சொல்றதெல்லாம் 1 சாமுவேல் இருக்கு, 9, 10, 11 வீட்டில் வாசித்துக்கோங்க. அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் சவுல் என்ன பண்ணாருன்னா, நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவனை இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி கர்த்தர் விரும்பினாரு. அறிமுகப்படுத்தும்படி கர்த்தர் விரும்பும் பொழுது அந்த சவுல் எங்க இருந்தான் வசனம் இருக்கு தெரியுமா? ஒளிஞ்சு கொண்டிருந்தானா. தளவாடங்கள் குடல்ல போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான் வசனம் இருக்குது. 10:22 வாசிங்க. 1 சாமுவேல் 10:22. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற குடோன் பொருட்கள் சேமிச்சு வைக்கிற தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். இங்க இருக்கிற நிறைய பிள்ளை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற, நல்லா கவனி, ஒளிந்து கொள்ளும்படி விரும்புகிற இல்லையா? ஒளிந்து கொள்ளும்படி நானா இருக்கட்டும், உங்களா இருக்கட்டும், நம்ம எனக்கும் சொல்றாரு, உங்களுக்கும் சொல்றாரு. நீ ஒளிந்திருக்கத்தான் விரும்புகிற. ஆனா ஒளிந்திருந்தது குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் கர்த்தர் அனுமதித்தாரு. இனி நீ ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெளியரங்கமாய் கர்த்தர் பலன் கொடுக்கும்படி உனக்காக செயல்படுவதற்கு தேவன் உன் சமீபத்தில் இருக்கிறாரு. நீ ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் ஜனங்களின் நடுவே கொண்டு வரப்பட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவனை அழைச்சு கொண்டு வந்தாங்க. அவன் ஜனங்கள் நடுவே வந்து, அந்த வார்த்தை முக்கியம்.
அவன், எல்லாரும் சேர்ந்து, அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது, இன்னும் ஒருக்கா, அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது. அவன் ஏன் ஒளிஞ்சானா, இவனுங்க நம்மளை ஏத்துக்கிட மாட்டாங்க, இவனுங்களுக்கு நம்ம அன்ஃபிட்டு, இவனுங்க நம்மளை என்ன செய்வாங்க, புறக்கணிப்பாங்க. பயந்து கொண்டிருந்தான். யாருக்கு பயந்து கொண்டிருந்தானோ, யாரை குறித்து அவன் இருதயத்தில் சஞ்சலம் இருந்ததோ, யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் என்று எண்ணினானோ, வசனம் சொல்லுது, அவர்கள் நடுவே கர்த்தர் அவனை கொண்டு வந்த பொழுது, வசனம் சொல்லுது, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். அடுத்த வசனம், அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கவனிங்க, மறைவில் அல்ல, ஒளிவிடத்தில் அல்ல, யாருக்கும் தெரியாம அல்ல, கர்த்தர் சவுலை உயர்த்தின சம்பவம் எங்க நடந்தது தெரியுமா? எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வெளியரங்கமாக கர்த்தர் பலன் அளிக்கிற தேவன் இப்ப சொல்றாரு, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஒரு நாள் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகுது, அத்தனை பேர் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கர்த்தர் கொடுப்பாரு. விரும்பி ஏற்றுக்கொண்டால இல்லையோ, ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்தை கர்த்தர் கொடுப்பாரு. கவனிங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேர் விரும்பி நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அத்தனை பேர் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, இவங்க எல்லாரும் விரும்பி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. சிலர் மட்டும்தான் விரும்பி ஏற்றுக்கொள்ளுவாங்க. அநேகரை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை கர்த்தர் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் பரியாசம் பண்ணுவாங்க. இவனா ஒரு ஊழியக்காரன், இவனா ஒரு பாஸ்டர், இவனா ஒரு விசுவாசியா, இவன் ஜெபிச்சு நம்ம கேட்கவா, இவன் பிரசங்கம் பண்ணி நம்ம கேட்கவா, இவன் யுத்தம் பண்ணி இவனுக்கு கீழே நம்ம ஜனங்களா இருக்கவா, இவன் ராஜாவா இருக்கவா, இப்படின்னு பரியாசம் பண்ணினாங்களா? அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கலாம் வேண்டாம், ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு யுத்தம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், டே, இந்த யுத்தத்தில் நீங்க உயிரோட இருக்கணும்னா அத்தனை பேரும் சவுல் பின்னால போனாத்தான் நீங்க உயிரோடு இருப்பீங்க. கொண்டு வந்தார ஒரு சூழ்நிலைய கவனிங்க. உங்களை வேண்டாம் என்று தூர போட்டவங்க, உங்களை பார்ப்பதற்கே வெட்கப்பட்டவங்க, உங்களை பார்த்தும் அடுத்த தலையை துணிஞ்சு அழுது பரியாசம் பண்ணி போனவர்கள், ஒரு காலம் வரும், ஒரு சமயம் வரும். அந்த இருக்குல்ல வாழ்க்கலாக்கு, இந்த வாழ்க்கலாக்கு முள் இருக்குல்ல, இப்ப கீழே இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது மேலே போகும். அதே மாதிரி இன்னைக்கு கீழே இருக்கிறல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மேலே போவ. அந்த சுத்தி விடுவாரு, காலங்களையும் சமயங்களையும் சுற்றி விடுவாரு. அப்ப நீ மேல போவ. அப்போ அவன் உன் ஜபத்துல பிழைக்கக்கூடிய நாள் வரும், உன் வார்த்தையை கேட்டு பலப்படக்கூடிய நாள் வரும். உன்னை வேண்டாம் என்றவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கர்த்தர் கொடுப்பாரு. உன்னை தூக்கி எறிந்து விட்டு போனவங்க, நீ வேணும், நீ இருந்தா தான் நான் உசுரோடு இருக்க முடியும் சொல்லி உன் ஜபத்துக்காக, உன் ஊழியத்துக்கு கீழே வரும்படி, உன் ஆசீர்வாதத்துக்காக உன்னோடு இருக்கும்படி ஒரு நிர்பந்தத்தை கர்த்தர் கொடுப்பாரு. வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற பிதா தாமே உங்களுக்கு அதை செய்வார். நம்புற பிள்ளைங்க இருக்கீங்களா? நம்புற பிள்ளைங்க இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறான்? ஒரு கோர்ட்டு வாசுதேன், அந்த ஒரு கோர்ட்டு ஜெபிக்கிறவன் தேவனுடைய வீட்டின் கதவை தட்டுகிறானா. நல்லா இருக்குல்ல? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜெபிக்கிறவன் தேவனுடைய வீட்டின் கதவை தட்டுகிறவன். ஜெபிக்கிற பிள்ளைய, அதிகால ஜபத்தில் ஜெபிக்கிற பிள்ளைய, முழங்கால் ஜபத்தில் நிற்கிற பிள்ளைய, ராத்திரி ஜபத்தில் இருக்கிற பிள்ளைய, உபவாச ஜபத்தில் இருக்கிற பிள்ளைய, நீ ஜெபிக்கிற மட்டும் நினைக்காதீங்க, தேவனுடைய வீட்டின் கதவை நீ தட்டி கொண்டிருக்கிற. இருங்க, முடிக்கல, இன்னும் முடிக்கல. ஜெபிக்கிறவன் தேவனுடைய வீட்டின் கதவை தட்டுகிறான். அப்படி அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவன் தேவனுடைய கதவை தட்டுகிறான்ல, அவருடைய அற்புதம் அவன் வீட்டின் கதவை தட்டும். இப்ப நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்து.
ஜெபிக்கிற நீங்கள் தேவனுடைய வீட்டின் கதவை தட்டுகிறீர்கள், அவருடைய அற்புதம் உங்க வீட்டின் கதவை தட்டும். இந்த மாதத்தில் கர்த்தர் அதை தட்ட வைப்பாராக. இந்த நாட்களிலே கர்த்தர் துவங்குவாராக. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள அத்தனை வீட்டையும் கர்த்தருடைய அற்புதம் வந்து தட்டும்படி தெய்வம் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சுவாசிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? தட்டும். கர்த்தரின் அற்புதம் உங்கள் வாசற்படியை தட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்கள் வாசற்படியை தட்டும். ஏன்னா நீ அவருடைய கதவை தட்டி கொண்டிருக்கிற. நிச்சயமா வந்து தட்டும். பேதுரு சிறைச்சாலையில் கிடக்கிறான், அடைபட்டு கிடக்கிறான், முடங்கி போய் இருக்கிறான். சபையார் எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனு தெரியுமா, ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே பதில் வந்து தட்டுச்சு, கதவை தட்டுச்சுல. தட்டுச்சா இல்லையா? பேதுருவை கர்த்தர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து அவன் போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறான். ரோதை வந்து ஒட்டு கேட்டுட்டு அவன் பேதுரு தான் போய் சொல்றான். அவங்க நம்ப முடியல. வந்து கதவை திறந்து பார்த்தா அவங்க எதற்காக ஜெபித்தார்களோ, யாருக்காக ஜெபித்தார்களோ, வாசற்படியில நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதை செய்வாராக, இந்த சபைக்கு செய்வாராக, இந்த பிள்ளைகளுக்கு செய்வாராக. நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அது வாசற்படியில வந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சபை 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 எதற்காக ஜெபிக்கிறதோ அது வாசற்படியை தட்டும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அது வாசற்படியில வந்து தட்டும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை மட்டும் வாசி எல்லாம் எழும்புவோம். அப்போஸ்தலர் 12ல பிரமித்தார்கள். பேதுருவை பார்த்து அதை மட்டும் வாசி எல்லாம் எழும்பி நிப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிங்க. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவனிங்க தேவ பிள்ளையே, ஜெபம் முடியல, ஆனா ஆன்சர் கதவை தட்டுது. ஆன்சர் கதவை தட்டுது. ஒரு ஜோமனுமா கையை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே, மாத கணக்காய் வருட கணக்காய், ஜோமனு தம்பி, ஜோமனு தங்கச்சி, ஜோமனு ஜோமனு, மாத கணக்காய், வருஷ கணக்காய், மணிக்கணக்காய், இரவு பகலா முழங்கால நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த அப்போஸ்தலர் 12, இந்த அப்போஸ்தலர் 12 14 12 14 இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த நாட்களில் இந்த அற்புதத்தை நாங்கள் பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்க பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் இந்த வார்த்தையை பிரசங்கமாய் மட்டுமல்ல, அவங்க அனுபவத்தில் பார்க்க கர்த்தர் அத்தனை பேருக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வாசித்து எழுப்பி நில்லுங்க எல்லாரும். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பேதுரு இன்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். பிரமித்தார்கள். ஆமென் சொல்றீங்களா? இந்த மாசத்துல ஆண்டவர் இதை நமக்கு செய்யணும். எழுப்பி நிப்போமா, எழுப்பி நிப்போமா. கிருபையுள்ள தெய்வனே, அப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய 8வது மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த மாதத்துக்கு தேவையான ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் அந்தரங்கத்தில் வடித்த கண்ணீருக்கும், ஆண்டவரே நாங்கள் அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபத்திற்கும், ஆண்டவரே இந்த மாதத்தில் நீங்கள் வெளியரங்கமாய் பதில் தரப்போகிற கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்போஸ்தலர் 12:16 ஆண்டவரே இந்த வசனத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நீ நடத்த வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைங்க இதுவரைக்கும் ஆண்டவரே வருட கணக்காய், மாத கணக்காய், நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வடித்த கண்ணீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாருக்கும் தெரியாம அந்தரங்கத்தில் வடித்த கண்ணீர் ஆண்டவரே ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்க உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.